கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வழிநடத்தும் தேவன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 5 முதல் 6 முடிய. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இயந்திரமயமான உலகத்தில் பரபரப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று கூட தெரியாமல் பயணிக்கிறோம். இன்று நாம் நம்முடைய பணம், வேலை, சொத்து, சொந்தம் போன்ற நம்முடைய சுயத்தை சார்ந்து நமக்கு யாரும் தேவையில்லை, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று வாழ்கிறோம். இறைவன் ஒருவர் இருப்பதையே மறந்துவிட்டோம். நாம் முழு மனதோடு ஆண்டவரை தேடும்போது, எதை செய்தாலும் அவரை மனதில் வைத்து செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை சரியாக நடத்துவார். எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய வேண்டும் என்பது 24 மணி நேரமும் நம்முடைய ஜெப அறையிலேயே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை இறைவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து செய்ய வேண்டும். சாதாரணமாக ஒரு உணவை சாப்பிடும் வேளையாயிருந்தாலும் சரி, இறைவா, இன்று எத்தனையோ பேருக்கு இந்த உணவு கூட இல்லை, ஆனால் நீர் எனக்கு கொடுத்த இந்த சுவையான உணவிற்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். இதே போன்று இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்துள்ளார். அவை எல்லாவற்றையும் நினைத்து நன்றியோடு செயல்பட வேண்டும். மேலும் நாம் எந்த செயல் செய்தாலும் அதில் ஆண்டவரை மனதில் வைத்து செயல்படும் போது அவர் நம்முடைய செயல்களையும் வெற்றியான பாதையிலே வழிநடத்துவார். நம்முடைய இருளான பாவ வாழ்க்கையை விலக்கி நம்மை ஒளியாகிய வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்வார். அதற்காக இறைவா, நான் எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே முழு மனதோடு நம்ப வேண்டும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.